அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தொகுப்பில் நம்ம ஒரு கம்பராமாயண பாடல். இந்த பாடலில் ஒரு பெண் ஒரு ஆணின் மீது காமம் கொள்கிறாள். அந்த காமம் அவளை படாத பாடுபடுத்துகிறது. ஆனால் அவளால் அந்த காமத்தை கூற முடியவில்லை. அவனிடம் சென்று அந்த காம விருப்பத்தை கூற முடியவில்லை. இதற்கு கம்பர் என்ன கூறுகிறார் என்றால், அந்த காலங்களிலேயே தமிழ் பெண்களுடைய மரபினை மேம்படுத்தி கூறியிருக்கிறார். அதாவது, ஒரு பெண் எவ்வளவுதான் காமம் கொண்டாலும் கூட அதை வெளிப்படுத்திவிட்டால் அவர் உயர்குல பெண்கள் அல்ல என்ற ஒரு மாண்பினை அடிப்படையாக கொண்டு, இந்த பெண் ஐயோ, நான் என்னுடைய காமத்தை வெளியில் கூறிவிட்டால் உயர்குல பெண்ணாக நான் இல்லாமல் போய்விடுவேனே, எனக்காக உதவி செய்ய யாரும் இல்லையே, இந்த காமன் படுத்தும் பாடு என்னால் பொறுக்க முடியவில்லையே என்று ராமனின் மீது காமம் கொண்ட சூர்ப்பனகை சொல்வது போன்ற ஒரு பாடலை கம்பராமாயணத்தில் கம்பர் வடித்திருக்கிறார். அந்த பாடலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தாம் உரு காமத்தன்மை தாங்களே உரைப்பது என்பது ஆமெனில் ஆவது அன்றால் அங்குல மகளிருக்கு அம்மா. அங்குல மகளிருக்கு என்றால் உயரிய பெண்கள் குலத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆம் அல்ல, அதாவது காமத்தை வெளிப்படுத்துவது என்பது முடியாத ஒன்று என்றும், அதனால் அதை கூற முடியாமல் தன் மனதுக்குள்ளே வைத்திருந்து அவள் காமன் படுத்துகிற பாடை அனுபவித்தாள் என்றும் இந்த பாடல் நமக்கு குறிப்பிடுகிறது. இது அந்த காலங்களிலேயே தமிழ் பெண்களுடைய மரபினை உயர்த்தி இருப்பது போன்ற பாடல். இது கம்பர் வடித்திருப்பது என்பது தமிழ் மரபிற்கு செய்த, தமிழ் பெண்களுக்கு அவர் சூட்டியிருக்கிற மணிமாலையாக நாம் இந்த பாடலை கருதலாம். இந்த பாடலில் குறிப்பிடுகிற சூர்ப்பனகை என்பவள் ராவணனுடைய தங்கை. அது மட்டுமல்லாமல் தங்கைக்காக ஒரு நாட்டை ஒதுக்கி அந்த பகுதியில் அவளை ஆட்சி செய்ய படைகளையும் அனுப்பி ராவணன் அவளை போற்றி வந்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னொரு பதிவில் இதே போன்ற செய்தியோடு சந்திப்போம். ஓம் நம சிவாய. நன்றி.